வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ். நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு சொன்னாலும் சரி, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நம்ம நிறையா ஃப்ரேசஸ் கற்றுக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த வீடியோவில் ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 4 ஃப்ரேசஸ் மட்டும் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்பர் 1 நானாகவே, ஆன் மை ஓன். நம்பர் 2 அவர்களாகவே, ஆன் தேர் ஓன். நம்பர் 3 அவனாகவே, ஆன் இஸ் ஓன். அண்ட் ஃபைனலி நம்பர் 4 அவளாகவே, ஆன் ஹர் ஓன். சரி, இப்போ ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ நமக்கு இந்த ஃப்ரேசஸ் ரொம்ப நல்லாவே புரியும். ஓகே, நம்பர் 1 ஆன் மை ஓன். நானாகவே, நானாகவே முணுமுணுத்துக்கிட்டு இருந்தேன், நானாகவே புலம்பிக்கிட்டு இருந்தேன், நானாகவே குறை சொல்லிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் கிரம்பிளிங் ஆன் மை ஓன். ஐ வாஸ் கிரம்பிளிங் ஆன் மை ஓன். நல்லா கவனிங்க, GRUMBLE, கிரம்பிள்னா முணுமுணுக்கிறது அல்லது குறை சொல்கிறதுன்னு அர்த்தம். நம்பர் 2 ஆன் தேர் ஓன். என்ன அர்த்தம்? அவர்களாகவே. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவர்களாகவே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருவாங்களா? அவர்களாகவே அந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்களா? வில் தே ரிசால்வ் த இஷ்யூ ஆன் தேர் ஓன்? வில் தே ரிசால்வ் த இஷ்யூ ஆன் தேர் ஓன்? நல்லா கவனிங்க, ரிசால்வ் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3 ஆன் இஸ் ஓன். அவனாகவே. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாமல் அவனாகவே கிளம்பி போயிட்டான். ஹி ஹேஸ் லெஃப்ட் ஆன் இஸ் ஓன் வித்தவுட் ஈவன் டெல்லிங் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஹி ஹேஸ் லெஃப்ட் ஆன் இஸ் ஓன் வித்தவுட் ஈவன் டெல்லிங் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 4 ஆனர் ஓன். என்ன அர்த்தம்? அவளாகவே. அந்த முடிவை அவளாகவே எடுத்தா. ஷி மேட் த டெசிஷன் ஆன் ஹர் ஓன். ஷி மேட் த டெசிஷன் ஆன் ஹர் ஓன். டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.